ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம ஊர் கோவில் அப்படின்ட்டு நம்ம திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வந்து இன்றைக்கி பிரதோஷம். அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்ட்டு வந்திருக்கேன். நான் உள்ளே போகல, இன்னும் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் நைட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இதுதான் நம்ம கோவில் கோபுரம். நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரமாக தெரியும். இப்போது ஃப்ரண்ட்டில் நல்லா தெரியுது. இருங்க, நான் கிட்டக்க போய் காமிக்கிறேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்படி கோவிலுக்குள்ளே போவோம். சாமி சுற்றி வரலன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துடுவோம். பிரகாரத்தை சுற்றிட்டுருக்கோம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், சுற்றிட்டு வந்துட்டோன்னா இன்னைக்கு சாமி இன்னும் உள்ள ரஷ்ஷாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரகாசத்தை சுற்றினாலே ஆமாம், இப்போவே இந்த சைடில் லைன் நின்றுட்டுருக்காங்க. அப்போ சுற்றி வந்து முடிச்சோடனே தான் தரிசனம்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்க பார்க்கலாம். 6 o'clock மேலே தான் இது ஃபுல்லாக கூட்டம் ஆகுது. பாருங்க, வீட்டு ஃபுல்லாக க்யூ நின்றுட்டுருக்கு. நான் எப்போவுமே உள்ள சாமி பார்க்குறதுன்ட்டு இல்லை, பிரகாரம் சுற்றிட்டு போயிட்டா கூட பார்த்ததுக்கு சமந்தான். ஏன்னா ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நம்ம ஊர் தானே, விசேஷ நாள் தான்ட்டு இல்லை, காலியாக இருக்கும்போது நான் அவரை வந்து பார்ப்பேன். ஏன்னா தலைவருக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்னென்னா, நீ என்றைக்கு வந்து நல்லா வச்சுட்டுருக்கியோ அன்றைக்கி தான் உன்னை உள்ளே வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன சேலஞ்ச். நம்ம சாமிக்கிட்ட தானே கோச்சிக்க முடியும். ஃபுல்லாக இருக்காங்க. இந்த முருகர் சந்நிதி. நீங்களும் என் கூட சேர்ந்து இன்றைக்கி மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் சுற்றுறதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைரவர் சந்நிதி. ஸ்தம்பம் பார்த்துடலாம். இது சூரிய நாராயண சந்நிதி. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சுற்றி வந்துட்டோம். நம்ம கிளம்பலாம். வெளியே வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஓப்பன் பண்ணிட்டாங்க அவரை. பரவாயில்ல, நம்மளுக்கு தரிசனம் கொடுக்க ஈஸ்வரன் வெளியே வந்துட்டார். தலைவர்கிட்ட ஒரு விசிட்டை போட்டு நம்ம கிளம்பலாம். தலைவர் வந்து சுற்றி வர லேட் ஆகும். ஒரு வணக்கம் வச்சுட்டு கிளம்பிடுவோம். கிளம்புறோம். சாமி புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கும் டைம் பார்த்துட்டோம், வந்ததுக்கு தரிசனம் பண்ணிட்டோம். நம்ம கிளம்பலாம். ஓகே, வெளியே வந்துட்டோம். ஓகே.
நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது, வாங்கிட்டு நான் கிளம்புறேன். நைட் அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் பிரகாரம் வளம் வந்திருக்கீங்க. பிரதோஷத்தோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சாமி வந்து சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. ஸோ சுற்றி வர்றதுலேயே நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஓகே, அன்பேஷம் தானே, அவருக்கு தெரியாதா யார் வந்துட்டு போகிறாங்கன்ட்டு. அதனால் கிடைக்கிறப்போ உள்ளே போகிறது, இல்லைன்னா நம்ம பிரகாரம் சுற்றிட்டு வருது. ஓகே, நீங்களும் இதை வந்து பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் அவரை வேண்டிக்கிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். என்ன ஒன்று, சில நேரம் உள்ளே போகும்போது ஒரு குட்டி சேலஞ்ச் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். நீ என்னை நல்லா என்றைக்கு வச்சுருக்கேன் அன்றைக்கி தான் நான் உள்ளே வருவேன்ட்டு. அதனால் அந்த டீல் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. ஸோ சீக்கிரம் அவர் வைப்பார் நல்ல நிலமையில் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, பை. நைட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம், நைட்டு அப்லோட் பண்ணிடுவோம். அவர் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவார், சத்தியமாக நம்புகிறேன். ஈஸ்வரன் இது வரைக்கும் கைவிட்ட மாட்டாது, அன்பே சிவம் தானே. ஓகே, நம்ம நம்புகிறோம், அவரும் நம்மளை காப்பாற்றுவார், ஜோதிச்சாலும் கைவிட மாட்டார். தேங்க்யூ மை வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.